வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு கண்டிப்பு பிடிக்காது, எனக்கு சீர்திருத்தினா பிடிக்காது, என்னை கடிஞ்சு கொண்டா பிடிக்காது, எனக்கு சிக்ஷா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள தயவாய் நம்பாதீங்க. ஏன்னா வேத புத்தகம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கே எங்கேயாவது ஆசீர்வாதத்திற்கும் அதுக்கும் இதுக்கும் உலகத்தை கொடுக்கறதற்கும் வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு எதுவுமே இல்லை. வேத புத்தகம் நம்மை சரியாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில வைத்து நித்தியத்தில் அவரோடு கொண்டு போகிறதற்காக தான் வேத புத்தகம் வைத்திருக்கிறது. ஆசீர்வாதங்கள்லாம் அது அவருடைய பார்ட், அவர் தருவார். தேவன் மோசையோட உபாகமம் 4:36 சொல்லும் பொழுதே அக்கினி நடுவிலிருந்து உண்டான வார்த்தைகளை ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அக்கினியின் நடுவுல இருந்து தான் வருகிறது. அது எதுக்கு வருதுன்னா, அங்க எகிப்துல இருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை கானானுக்கு நேராய், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராய் கொண்டு போய் விடுகிறதற்கு. ஸோ கண்டிப்பு வேண்டான்னு சொல்றவங்க, நீதிமொழிகள் 29:15 சொல்லப்பட்டது போல தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை கண்டிப்பா பின் நாட்களில் வெட்கத்தை தான் உண்டு பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு விட்டோம்னா கண்டிப்பா பின் நாட்கள்ல வெட்கம் தான் வரும். இது பிள்ளைகளுக்காக சொல்லல, இன்றைக்கு நமக்காகவும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் நமக்கு சிற்றைகள், கண்டிப்புகள், இதுக்கெல்லாம் நம்முடைய தலையை, கழுத்தை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுத்தோம்னா தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம போக முடியும், அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்க முடியும். யோபு 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தேவன் சிட்சிக்கிறார்? எதுக்காக தேவன் நம்மள டிசிப்ளின் பண்ணுகிறார்? அன்பினால பண்ணுகிறார். நீதிமொழிகள் 3:11-12 என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நேசிக்கிற பிள்ளைய தகப்பன் சிட்சிக்கிறார். ரோட்ல போற பிள்ளைய எந்த தகப்பனும் கூப்பிட்டு கண்டிக்கிறது இல்லை. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், பின்னாடி இப்படி இருந்தானா கஷ்டப்பட்டுருவானே அப்படின்னு தான் ஒரு நல்ல தகப்பனோ தாயோ பிள்ளைய கண்டித்து வளர்ப்பாங்க. எபிரேயர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று எபிரேய நிருபக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, தாவீது தவறு செய்கிறார். அவர் அங்க பத்சேபாலோட தவறு பண்ணுகிறார், கொலை பண்றாரு. ஆண்டவர் அந்த இடத்துல அவரை சிட்சிக்கிறார். அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை வச்சு கடிந்து கொள்கிறார். அதோட விட்டுருக்கலாமே, இவரு கடிந்து கொண்டார், அவரும் உணர்ந்துட்டாரு, சரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு பிறந்த பிள்ளை அங்கே மறிச்சு போகுது. அதில் அவ்வளோ அவங்களுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்க அவ்வளோ டர்மாயில்ஸ் கோத்ரூ பண்ணுறாங்க. இது எல்லாம் எதற்கு? ஆண்டவர் அன்பானவர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அன்பினால தான் அவர் சிட்சிக்கிறார், அன்பினால தான் கடிந்து கொள்கிறார். இது எல்லாம் அங்க என்ன கொண்டு வந்தது? தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மனஸ்தாபத்தை கொண்டு வந்தது. அவரை திருப்பி தன்னுடைய ட்ராக்ல ஆண்டவர் ஓட வைக்கிறதற்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது நடந்திருக்காவிட்டால் அந்த தாவீதுடைய சந்ததி நித்தியமான சிங்காசனத்துல இருக்கும் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் பொய்த்து போயிருக்கும். ஸோ அந்த ட்ராக்ல கொண்டு வந்து திருப்பி தாவீதை நிறுத்துகிறதற்காக தேவன் கண்டித்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு தாவீதின் வேறு, நான் தாவீதின் சந்ததின்னு சொல்றதற்கு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் அவர் அந்த சிட்சையெல்லாம் சகித்து உணர்வடைந்து சரியாகி வந்ததுனாலதான். அடுத்தது பார்க்கிறோம், தேவன் நம்மை சிட்சிக்கிறது அவருடைய ட்ராக்ல நம்மளை ஓட வைக்கிறதற்கு. சங்கீதம் 94:12 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது தேவனால் சிட்சிக்கப்பட்டு, blessed is the man whom thou chasteneth, O Lord, and teachest them out of thy law. அதாவது ஆண்டவரால சிட்சிக்கப்பட்டு ஆண்டவரால போதிக்கப்பட்டு அதை கை கொண்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் யோனா.
ஒரு இடத்துக்கு போக சொன்னா அவர் இஷ்டத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஆண்டவர் பாருங்களேன், அவரை சரியா ட்ராக்குக்கு கொண்டு வருகிறதற்கு பெரிய கடல்ல பெரிய காற்று கொந்தளிப்பு, கப்பல் ஆடுது, தூக்கி கடல்ல போடுறாங்க, அங்க ஒரு பெரிய மீன் விழுங்குது. அந்த வயிற்றுக்குள்ள இருந்து இவர் மனம் திரும்புகிறார், ஜெபிக்கிறார், ஆண்டவர் இடத்துல சரண்டர் ஆகிறார். ஸோ அந்த இடத்துல இவர் கீழ்ப்படுகிறதுனால அங்க நினிவேல ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. தேவனுடைய சித்தத்துல, தேவனுடைய ட்ராக்ல நம்ம ஓடாம என்ன நம்ம செய்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது. மத்தேயு 7:21 அவருடைய சித்தம் செய்யாம கட்டாவே உங்களுடைய நாமத்தினால நாங்க அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம்லாம் சொன்னா நீ யாருன்னு தான் அவரு கேட்க போகிறார். ஸோ இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு கடைசியா தேவனை பார்க்க முடியாவிட்டால், தேவனுடைய சந்நிதிக்கு போக முடியாட்டால் இட் கவுண்ட்ஸ் டு நத்திங்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எதற்காக சிட்சிக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில நீதியாகிய சமாதான பலன், அது ஒரு பெரிய ரிவார்டு அது வைத்திருக்கிறது. அதற்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:11 எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அதுவும் இந்த காலத்துல எல்லாரும் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறோம். ஸோ எதுவுமே யாருக்கும் சந்தோஷமாய் இருக்காதுதான். அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த புத்தி சொல்லுதல், இதெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. ஆனா பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, இது ஆண்டவர் சொல்றாரு, இதுல நான் பயந்து நடக்கணும், வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பழகுகிறவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை சிட்சிக்கல, ஆனா பலவிதமான டிசிப்ளின்ஸ் வழியாக, பலவிதமான அந்த சிட்சைகளின் வழியாக யோசேப்பு கடந்து வந்தார். அவர் அங்க சகோதரருடைய துரோகத்தை சந்திக்கிறார், அவர் அங்க விற்று போடப்படுகிறார், அடிமையா இருக்கிறார், சிறைச்சாலைக்கு போகிறார். அங்க தேவன் அவரை இதில் எல்லாவற்றிலும் ஷேப் பண்ணுகிறார். இந்த சிட்சையோட பீரியட் நம்மள ஆண்டவர் வணைகிற, அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக தேவன் நம்மை வணைகிற வருஷங்களாய் அவைகள் இருக்கிறது. ஸோ இது பாருங்களேன், கடைசியாக அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நீதியாகிய சமாதான பலனை அவர் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து எகிப்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் போஷித்து காப்பாற்றுகிறதற்கு தேவன் வைத்த திட்டத்தை அங்க நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சிட்சை பெரிய அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒரு தீயை பிடிச்சி தொடுறாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்போம். கண்டிக்கலைன்னா நாளைக்கு ஒருவேளை அந்த பிள்ளை திரும்ப தீயில விளையாண்டு அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பெற்றோர், நல்ல பெற்றோர் அவங்கள கண்டிக்கிறது உண்டு. அது போலதான் ஆண்டவர் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11:32 நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, அழிக்கப்படாதபடிக்கு கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே அவர் மேரிபாவில் தேவனுக்கு கீழ்ப்படியாம பண்ணார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த சிட்சை எவ்வளோ பெருசு பாருங்களேன். கானானுக்குள்ளார அவர் போக முடியல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நாம இருந்தா, ஆண்டவரே நான் பாட்டுக்கு அங்க ஆடு மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல தானே இருந்தேன், நீங்க தானே கூப்பிட்டீங்க, எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியாதா? நீங்க இதெல்லாம் பார்க்க தானே செய்றீங்க. இந்த ஜனங்களை எவ்வளோ முறுமுறுப்பு, எவ்வளோ எதிர்பேச்சு, இதுக்கு நடுவில் இந்த ஜனங்களை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திட்டு போறேனே, எனக்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, இந்த ஜனங்களுக்கெல்லாம் நீங்க அவங்கள அந்த சந்ததிகள் எல்லாம் கானானுக்குள்ள கொண்டு போறீங்க, ஆனா என்ன அதுக்குள்ளார கொண்டு போகலையே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமே. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த மோசேக்கு இந்த பூமியின் கானான தேவன் கொடுக்கல, ஆனா பரம கானானுக்குள்ளார அவரே கொண்டு போனார். மோசையுடைய அடக்க ஆராதனைய தேவனே செய்தார். தேவனே அந்த மோசைய தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளார கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஸோ எது இம்பார்ட்டன்ட்? இந்த உலகத்துல சில காரியங்கள் நமக்கு கிடைக்கலன்னொடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. உட்கார்ந்து யோசித்து அது எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவன் ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிட கூடாது. சிட்சை கண்டிப்பா நம்மளுக்கு வலியா தான் இருக்கும், அது வேதனையா தான் இருக்கும், ஆனா கண்டிப்பா அதுல ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன் பிள்ளைய திட்டணும் அப்படின்றத கூட வேணும்னு செய்ய மாட்டாங்க. அதுல அவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் இருக்காது. ஒரு பிள்ளைய திட்டிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனது திரும்ப அந்த பிள்ளைய பார்க்கிற வரைக்கும் அடித்து கொண்டே இருக்கும். அது போல இந்த உலகத்துல, அதாவது நல்ல தகப்பன்,
நம்மளெல்லாம் ஆண்டவர் வேதம் பொல்லாதவர்கள், பொல்லாத தகப்பன்மாருன்னு தான் நம்மள சொல்லுது. ஆண்டவர் நல்ல தகப்பன். அவரை குறித்து சொல்கிறது புலம்பல் 3:33, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவர் மனப்பூர்வமாய் யாரையும் அவர் கண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது இல்லை. எல்லாம் சகலமும் நன்மைக்கு. யோபுடைய வாழ்க்கையில தேவன் அவரை சிட்சிக்கல, ஆனா சில சிட்சைகளின் பாதையில அவர் நடத்த வேண்டி இருந்தது. அதெல்லாம் ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில எவ்வளோ பெரிய பலன். கண்டிப்பா அந்த இழப்புகள் எல்லாம் கட்டாயம் அது வேதனையா தான் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் கடைசியாக அவருக்கு எல்லாவற்றையும் ரெண்டத்தனையா ரெஸ்டோர் பண்ணி கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை பத்தி ஒரு டீப் ரெவலேஷன் அந்த யோபுக்கு வருகிறது. அவர் சொல்கிறார், என் காதல் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறார். ஸோ இந்த இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த லெசன்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடமா எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு சிச்சையின் வழியாக, சோதனையின் வழியாக, வேதனையின் வழியாக போறோம்னா முதல்ல நம்மளை நாமளே ஆய்ந்து பார்க்கணும். இதுல நான் ஏதாவது தப்பு செய்திருக்கிறேன்னா, ஆண்டவரே நீங்க என்ன கரெக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து, இது முடிந்த உடனே இந்த தீயையும் தண்ணீரையும் நான் கடந்துட்டேன், கண்டிப்பா எனக்கு ஒரு செழிப்பான இடம் இருக்கு. ஆண்டவரே இந்த சீசன் முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன வைக்கிற சித்தமா இருக்கிறீங்க, அதை நான் பார்க்க ஆசையா இருக்கிறேன்னு நம்ம சொல்லுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தையாகிய, ஜீவ அப்பமாகிய இந்த வேதாகமத்தை எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உபதேசத்துக்காகவும், கடிந்து கொள்கிறதற்காகவும், சீர்திருத்தத்துக்காகவும், நீதியை படிப்பிக்கிறதுக்காகவும் நீங்க அதை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். உங்களுடைய சிற்றையை நாங்க ஒருபோதும் ஆண்டவரே நாங்க அற்பமாய் எண்ணாதபடிக்கு அந்த அந்த உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்க எங்களை தாழ்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வாழ உதவி செய்யுங்க. எங்க இஷ்டத்துக்கு நாங்க நடந்தோம்னா பின் நாட்களிலே வெட்கம் வருமே, அப்படி இல்லாதபடிக்கு நீங்க அன்பினாலே சிட்சிக்கிறீங்க, எங்களை உம்முடைய ட்ராக்ல ஓட வைக்கிறதுக்காக சிட்சிக்கிறீங்க. ஒரு பெரிய நீதியின் பலனை நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு எங்களை சிட்சிக்கிறீங்க. பெரிய அழிவிலிருந்து எங்களை காக்கும்படிக்கு சிட்சிக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்திற்காக நாங்கள் அந்த சிட்சையின் வழியாய் போகிறோம் என்று அறிந்து அவைகளுக்கு சந்தோஷமாய் தகப்பனுடைய அன்பையும், ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தையும், ஆண்டவரே உம்முடைய திட்டத்தையும் நாங்கள் அதில் ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களால் கண்டு அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓடி சந்தோஷமாய் எங்களுடைய வாழ்க்கையில் பூமியில முடிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிகான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.